ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் மேக்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, ரொம்ப ஈஸியாக இருந்ததா, ரொம்ப டஃப்பாக இருந்ததா, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே கல்வி விஜி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நேரம் நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம்ஸ் பண்ணுறதுக்கு கல்வி விஜி சேனல் எவ்வளோ % யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நாங்கள் கொடுத்த பிடிஎஃபாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர் மாடலாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டாக நம்ம சேனலில் போகிற வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுங்க. என்ன வீடியோனே தெரியாமல் எப்படி மேடம் லைக் கொடுக்குறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. இதில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியமானது. சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 இருந்து இப்போ 2025 வரையும் எந்தெந்த இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சம்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் போட சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரையும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூடிங் ப்ராப்ளமோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்க்கலாம், 4 மார்க்ஸ் பார்க்கலாம், அண்ட் 7 மார்க்ஸ் செப்பரேட்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி 3மே கொடுக்குறேன். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் பிடிஎஃப் பார்க்கணும்னு போயிடாதீங்க. இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்னப்பா முக்கியமான தகவல்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் 2025க்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எதனால் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற முக்கியமான தகவல்களும் சொல்ல போகிறேன். எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து 2025ல கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ், அதாவது 75க்கு 75 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் மேக்ஸுக்கும் போட்டேன், ஆனால் மேக்ஸ்க்கு வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் வந்து என்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோவை நேற்று தான் நான் அப்லோட் பண்ணேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 டேஸாக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ என்னால் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு முதல் நம்ம அனாலிசிஸ் வீடியோ போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அழகாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல டேலண்டான பிள்ளைங்க கண்டிப்பாக நான் சொல்ல வர்றதை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். எந்த வீடியோ பார்த்தாலும் வீடியோ முழுசாக பாருங்கள். அதை விட முக்கியம் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை கேட்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மட்டும் படித்தா போதுமா, இது மட்டும் படித்தா போதுமா, இதை படித்தா 70 வருமா, இதை படித்தா 60 வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நீங்கள் எந்த சேனலில் எந்த யூடியூபரை போய் நீங்கள் வீடியோ பார்த்தானாலும், யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தீங்கனாலும் எதுவுமே வந்து அப்படியே சேமாக வர மாதிரி ஒரே ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த சேனலை வேணால் பாருங்கள், ஆனால் எந்த சேனலில் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் நமக்கு என்ன தெரியாது, அந்த தெரியாத கொஷின்ஸை நம்ம படிக்கணும். அதை விட முக்கியம், வீக்காக இருக்கவங்களாம் எதெல்லாம் படிக்கணும் இதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் நிறைய ஷேர் பண்ணேன். ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் சம்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை விட்டுட்டு வந்து 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 4 மார்க்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், 7 மார்க்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸுமே சயின்ஸில் படித்து தாங்கணும். ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் சேர்த்தே உங்களுக்கு 7 மார்க்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஸோ அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சயின்ஸில் வந்து ஒரு சென்டம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். 10th இம்பார்ட்டன்ட் பப்ளிக் 2 மார்க், 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் யூனிட் 1லேருந்து 6 வரையும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
2 மார்க் கொஷின்ஸ்க்கு அடுத்து கெமிஸ்ட்ரியில் 7th யூனிட்லேருந்து 11th யூனிட்ஸ் வரையும் உள்ள 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 14லேருந்து 23 யூனிட்ஸ் வரையும் பயாலஜி 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 6 வரையும் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர் ஃபிசிக்ஸில் என்னென்ன டீட்டெயிலாம் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்ஸோட இதில் இருக்குது. அதுக்கடுத்தது கெமிஸ்ட்ரியில் 7th யூனிட்லேருந்து 11th யூனிட் வரையும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம படித்தா ஆகணும். அதே மாதிரி பயாலஜியில் 14லேருந்து 22 வரையும் என்னென்ன டீட்டெயிலாம் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். முக்கியமான விஷயம் இதில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல இருக்கிறத மற்ற கொஷின்ஸை படிங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். இதில் பாருங்கள், ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 1லேருந்து 6 வரையும் இருக்க ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ்லாம் பார்த்துடலாம். இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை தயவு செஞ்சு இமீடியட்டாக படிங்க. பிடிஎஃபாக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் அந்த கொஷின் பேப்பர் நோட் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோவை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணாலும் சரி, உங்கள் டெக்ஸ்ட் புக் வச்சு நோட் பண்ணாலும் சரி. 2 மார்க் கொஷின் ஃபிசிக்ஸில் யூனிட் 1லேருந்து 6 வரையும். டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இது 22, 23 ஏப்ரல்லையும் ஆகஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் based on their application, differentiate mass and weight, very very important. இது மே 2022ல கேட்டிருக்காங்க. இது 100% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. State the principle of moments, very very important. State Newton's second law, very very important. Write short notes on gears. உங்களுக்கு சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இயர் கேட்டிருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பிடிஏன்னு கொடுத்துருந்தா அது வந்து பிடிஏ கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறது. ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். 7th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் சம் 8th ஒன் ப்ராப்ளம் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th ஒன் வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பிடிஏ கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்னெல்ஸ் லா 2022ல கேட்டிருக்காங்க 10th கொஷின். அதுக்கடுத்து 11th ஒன் டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஒன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th ஒன் ஸ்டேட் ரேலஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 14th ஒன் டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15th ஒன் மயோஃபியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் படிங்க, ஆனால் நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத முதல்ல படிங்க. 18th ஒன் why does the sky appears in blue color, அது இம்பார்ட்டன்ட். Next, define calories, 20th question, define calories, very very important. Next 21 state Boyle's law, very very important. Next பார்த்தீங்கன்னா 22 state the law of volume, important. Next 23 state Avogadro's law, very very important. Next 25 state application of Avogadro law, 25 important. அதுக்கடுத்து 26 and 27 very very important. Define the units of current, state Ohm's law, ரெண்டுமே important. அதுக்கடுத்து ப்ராப்ளம் சம்ஸ் 29, 30, 31 இதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன ஆகுது, உங்களுக்கு 4 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் ஆட் பண்ணி உங்களுக்கு 7 மார்க்ஸில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 34 and 35 படிச்சுக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு 2 மார்க்ஸில் மட்டும் வராது, இது வந்து 7 மார்க்ஸில் இந்த 2 மார்க்ஸும் ஒரு 4 மார்க்ஸும் ஆட் பண்ணி உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. 34 and 35 very very important. அதுக்கு அடுத்தது டாப்லஸ் எஃபெக்ட் இன் சவுண்ட், 37 very very important. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 41 டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஃபார்ஜன்ஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். 41 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 42 அந்த ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 43 நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 44 இம்பார்ட்டன்ட். கிவ் எனி டூ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் in the field of agriculture. Next 45 பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 45 கொஸ்டின்ஸில் நான் சொன்ன கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சொன்னதை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு படிங்க. இதை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ சொல்கிறேன், நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் முதல் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆனால் 1 மார்க் கொஷின் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே பக்காவாக தரவாயிடுங்க. சரிங்களா? அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் 2 மார்க்ஸ். இது நான் பிடிஎஃப்ல ஃபுல்லாக என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அதெல்லாம் படிக்கணும். வெறும் ஃபிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான், ஃபுல்லாக மீன்ஸ் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதெல்லாம் முதல்ல படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் மார்க் எடுக்கிறது நான் அழகாக 50க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். நான் சொல்கிறது 75க்கு 50 எடுக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 100க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து 70 above தாராளமாக எடுக்கலாம், 70 to 75. ஓகே. ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்
46 இம்பார்ட்டன்ட், 47 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டி கேட்காத கொஷின் பேப்பரே இல்லை. இதை பாருங்கள், 20, 21, 22, 22ல் மே, ஆகஸ்ட், ஏப்ரல் ஃபுல்லாக எல்லா வருஷமும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வருஷமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 48 மோலார் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ், அதுவும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 50th சம், இந்த ப்ராப்ளம் சம்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் சம்ஸ்லாம் வந்து வீக்காக இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், அவங்களும் அதை படிக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரா லா 52, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ், அது இம்பார்ட்டன்ட். 53 வாட் இஸ் ரஸ்ட், 100% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், 100% படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமல்கம், வாட் இஸ் அன் அமல்கம், கிவ் அன் எக்ஸாம்பிள். இதில் இன்சைட் கொஷின்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. மென்ஷன் 82 யூசஸ் ஆஃப் காப்பர், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 23ல் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அன் அலாய், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரீஜன், த அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைவ் மோர் இன் கோல்டு ரீஜன், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா 62 பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் சம். அதுக்கடுத்தது 66 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 65ம் இம்பார்ட்டன்ட். ரிவர்சிபிள் அண்ட் irreversible ரியாக்ஷன், அதுவும் படிங்க. டிஃப்ரென்ஷியேட் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் 66, அதுவுமே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எத்தனால், ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் எத்தனால், 67 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 69, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பயாலஜியில் 2 மார்க்ஸில் இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்காதீங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்னது போக, நான் சொன்னதை முதல்ல முடிங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அடுத்தது முடிங்க, சரிங்களா? ஆனால் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத மொத்தமே சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கணும். அதில் நான் சொல்லக்கூடியதை முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், அதுக்காக சொல்கிறேன். யூனிட் 14லேருந்து 23 வரையும் இருக்க பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் மிசோஃபைல் 71, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 72. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன் 74 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ், ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் 75, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 76ம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரேபிட், ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் 78th கொஷின் இம்பார்ட்டன்ட். 79 கார்டிலேஜஸ் ஃபவுண்ட் இன் ட்ராச்சியா ஆஃப் ரேபிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 80 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 82 இம்பார்ட்டன்ட். 83 100% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதையும் படிங்க. அதுக்கடுத்தது 85, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொஷின். ஃபுல்லாக படித்தோன்னாக்கா வீடியோ லென்த்தியாக போகும், ஸோ கொஷின் நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன் 90th கொஷின், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 92 வெரி 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 இம்பார்ட்டன்ட். சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. Next 95 very very important, write the differences between endocrine and exocrine gland. அடுத்து 93 what is bolting, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 92 synthetic auxins, சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிந்தட்டிக் ஆக்சின்ஸு மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து அடர்னல் கிளாண்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் 96. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ட்ராயிங் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, அதோட பார்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். பார்ட்ஸ் எழுதி ட்ராயிங் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிராயிங் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது, டயக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாம் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் டயக்ராம் பேஸ்ட் கொஷினை வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ட்ரிபிள் ஃபியூஷன் 98 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது போலன் கிரெயின் 100th கொஷின், அது வெரி இம்பார்ட்டன்ட், 100, அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாலினேஷன் 102, அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 105 ஆலோசோம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எத்தனோபாட்னி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 106, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025 வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸில் ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியும் 2024, அதாவது இப்போ ஆஃப் இயர்லி முடிஞ்சது இல்லையா உங்களுக்கு, 2024 டிசம்பரில் நடந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ், அதில் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 2024 கொஷின் பேப்பர் பார்க்குறத விட நீங்கள் 2023 கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். எப்பயுமே 2024 வர்றது அப்படியே சேம் 25க்கு வராது, ஏதோ ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு
கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து டொபாக்கோ ஸ்மோக் 118 அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹெச்ஐவி டேக்ஸ் பிளேஸ் அது பார்த்துக்கோங்க 120 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்டட் ஜென்ரேட்டட் 123 இம்பார்ட்டன்ட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 124. சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து டீட்டெயில் கொஷின்ஸ்க்கு வந்துடுங்க. டீட்டெயில் வந்து ஃபிசிக்ஸில் 1 to 6லேருந்து டீட்டெயில் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடியதை மட்டும் படிங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், நான் சொல்லக்கூடியதை முதல்ல படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப டைம் ஒதுக்கி உங்களுக்காக அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து விளையாட்டாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் ரீட் பண்ணல. ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 லினியர் மொமெண்டம் 100% கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராக்கெட் ப்ரொபல்ஷன் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, அதை நல்லா வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ டிஃபெக்ட், மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பாருங்கள் 21, 22, 22 ஆகஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, ஏப்ரல்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 25 இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது 2023 கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் 100% கேட்க சான்சஸ் இருக்குது. 12th கொஷின் அது ஃபுல்லாக அந்த ஏபிசிடி 4மே படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 13th ஒன் ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எல்இடி டிவி 14th ஒன் அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 16th ஒன் ஆல்ரெடி 2 மார்க்ஸ்லேயே சொன்னேன், எக்கோ வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த பாருங்கள், வாட் இஸ் அன் எக்கோ, ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் அன் எக்கோ. இது அப்படியே அந்த செட்டாக வந்து 100% கேட்பாங்க. ஸோ அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஆல்ஃபா இது சவுண்டும் படிங்க. 17th ஒன் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 19th ஒன் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் ரியாக்டர் 20th கொஷின் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டாப்பர்ஸ் மட்டும் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 21, 22 பாருங்கள். 23 எல்லாருமே படிங்க. இது மாடர்ன் அட்டாமிக் தியரி வெரி 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 இம்பார்ட்டன்ட். 100% கேட்க சான்சஸ் இருக்குது. அவகட்ரா லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரா லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து 2 மார்க்ஸ் நோட்ஸை நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடாது. சரியா, எனக்கு ஆன்சரே தெரியல அப்படிங்கும்போது வந்து நான் நோட்ஸ் கொடுங்க, அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதேமாதிரி சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் 28th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து 30th கொஷின் பார்த்துக்கோங்க, 31 பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து 32 இம்பார்ட்டன்ட். தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்விலிபிரியம் வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் 35 இம்பார்ட்டன்ட். அடுத்து 36, 37 இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 38ம் பார்த்துக்கோங்க. அடுத்து 39 எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹோமோலோஜி சீரீஸ் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 40th கொஷின். 41 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள் 41 கொஷின்ஸ் இருக்கா. இந்த 41ல் இங்கே வந்து உங்களுக்கு 21லேருந்து தான் தொடங்குது. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு, ஒரு 21 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 21ல் நான் செலக்ட் பண்ணி கொடுத்ததா தயவு செஞ்சு முதல் படிங்க, அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்லாம் படிக்க பாருங்கள். சொன்னது புரியுதுங்களா. அடுத்து பயாலஜியில் பாருங்கள் 14லேருந்து 22 லெசன் வரையும் இருக்க டீட்டெயில் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகா ரூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏரோபிக் அண்ட் அனரோபிக் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 45 படிங்க. டிரான்ஸ்பிரேஷன் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து 47 இம்பார்ட்டன்ட். எனிமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஹியூமன் ஆர்ட் படிங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே கேட்டுட்ருக்காங்க இந்த 49th கொஷின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக ட்ராயிங் பண்ணி அதோட பார்ட்ஸ்லாம் எழுதுங்க. 48மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 50th கொஷினும் இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயினும். அடுத்து நியூரான்ஸ் பேஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதையும் படிங்க, 51 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா DNA organized 58th கொஷின். DNA organized ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA organized வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதை சொல்லலாம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 67th கொஷின்.
How does rainwater harvesting structure recharge groundwater? அது very very important. The enumerate the importance of forest. 68th question important. What are the source of solid waste? அதுவும் important. Soil erosion 70 important. அப்படியே கண்டினியூவாக அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அதே மாதிரி டொபாக்கோ கூட கேட்பாங்க உங்களுக்கு. டொபாக்கோ, ஆல்கஹால் 65, 66, 67, 68, 69, 70 இது எல்லாம் படிங்க. அதே மாதிரி ஜீன் தெரப்பியும் இம்பார்ட்டன்ட். என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாம், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இதில் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிங்க. கெமிஸ்ட்ரிலையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பயாலஜியும் சொல்லியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக உங்களால் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத படிக்க முடியாது. ஆனால் வந்து இந்த ஃபிசிக்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு 2 marks and 5 mark கொஷின், 2 marks and 4 marks 7 mark கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு 2 marksல என்னென்ன இம்பார்ட்டன்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 7 marksல இதை மட்டும் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை மட்டுமே வந்து அந்த 3 types ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்லோ லேர்னராக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், டாப்பராக இருந்தாலும் நான் சொன்னதை முதல்ல முடிங்க. அதுக்கப்புறம் டாப்பரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற கொஷின்ஸ் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க நான் சொன்ன கொஷின்ஸை படிச்சுட்டிங்கனாவே போதும். 1 mark கொஸ்டின் வந்து உங்கள் புக் பேக்கில் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டிங்கனாவே அழகாக நீங்கள் வந்து 100க்கு 50 marks எடுத்துட முடியும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஆனால் நான் சொன்ன கொஷின்ஸ் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்கணும். மிஸ் பண்ணாமல் படிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. தொடர்ச்சி அந்த மாதிரியான வீடியோவை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹால் நம்பரை பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 10th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.